திருமாவளவன் இப்போ அந்த சீட்டு வாங்கும்போது கூட போராடி இவரால் பிரேமலதா அளவுக்கு சீட்டு வாங்க முடியல. இவர் நல்ல வாய்ப்பு இவருக்கு எங்கே கிடைக்குதுன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது கிடைக்குது. அப்போ இவருடைய ஆள் தான் அங்கே போய் உட்காந்துருக்காரு. இவர் நாங்கள் மக்கள் நல கூட்டணி அதனால் கட்சிகளை கூட்டணி நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் யாருடன் கூட்டணி என்று முடிவெடுப்போம். தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் என் கூட்டணி. இப்படிலாம் பேசி உருட்டியிருந்தாருன்னா திமுக பயந்துருக்கும். விஜய் விட ஒரு சந்திப்பு பனையூருக்கா வண்டி எடுத்துன்னு அப்படி போய் அப்படியே ஒரு ரவுண்ட் போய்ட்டு வா, அவர் வீட்டுக்கிட்ட போ, அவங்க நிறுத்திங்க, அப்படியே திரும்பி வா அப்படின்னா அவங்க பயந்துருப்பாங்க. நாங்கள் அந்த கதவை சாத்தி விட்டோம் அப்படின்னாரா இடதுசாரியில் அதுக்கு மேலே. அப்போ இவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் அவங்கள போய் தொங்கிட்டு இருப்பாங்க. டிவி விவாதங்களில் திமுகவோட மிஞ்சிய திமுக சோசியில் பேசுவாங்க. இவரும் முட்டு கொடுப்பாரு. இது எல்லாம் போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா இவரை 8 சீட்டில் நிறுத்துகிறாங்க. பெரிய பந்தா பண்ண பிரேமலதாவுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா. இவரால் ஒரு ராஜ்யசபா கூட வாங்க முடியல.